பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள். புதன், ஜூலை 25, 1884. ரத யாத்திரை நாள். கல்கத்தாவில் உள்ள ஈசானனின் அழைப்பை ஏற்று குருதேவர் காலையில் அவரது வீட்டிற்கு சென்றார். டண்டானியாவில் அவரது வீடு இருந்தது. அங்கே சென்றபோது அருகிலுள்ள கல்லூரி சாலையில் சட்டர்ஜியின் வீட்டில் பண்டித சசதர் இருப்பதை கேள்விப்பட்டார். அவரை காண விரும்பினார். மாலையில் அவரை பார்க்க செல்வது என்று முடிவு செய்தனர். காலை 10 மணி இருக்கும். ஈசானின் வீட்டில் கீழ்த்தளத்தில் உள்ள வரவேற்பறையில் குருதேவர் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். ஈசானுக்கு தெரிந்த ஓரிரு பாட்படா பிராமணர்களும் வந்திருந்தனர். அவர்களுள் ஒருவர் பாகவத பண்டிதர். குருதேவருடன் ஹாஸ்ராவும் மற்ற ஓரிரு பக்தர்களும் வந்திருந்தனர். ஸ்ரீசரும் ஈசானின் மற்ற பிள்ளைகளும் அங்கு இருந்தனர். ஒரு தாந்திரிக பக்தரும் வந்திருந்தார். அவர் நெற்றியில் குங்கும பொட்டு வைத்திருந்தார். அதை கண்ட குருதேவர் சிரித்து கொண்டே, என்ன இவருக்கு முத்திரை குத்திருக்கிறதே என்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு மாவும் நரேந்திரரும் வந்தனர். இருவரும் குருதேவரை வணங்கிவிட்டு அருகில் அமர்ந்தனர். தாம் இன்னும் சில நாட்கள் ஈசானின் வீட்டிற்கு செல்வதாகவும் நரேந்திரரை அழைத்து கொண்டு அங்கு செல்லுமாறும் குருதேவர் ஏற்கனவே மாவிடம் கூறியிருந்தார். மாவை கண்டதும் குருதேவர் அவரிடம், அன்று உன் வீட்டிற்கு வர நினைத்தேன். ஆமாம், உன் வீட்டு முகவரி என்ன என்று கேட்டார். மா கூறினார், சுவாமி, தற்போது ஷியாம்புகூரில் தேலிபாடா பள்ளிக்கூடத்திற்கு அருகில் வசித்து வருகிறேன். குருதேவர் கூறினார், இன்று பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா? மா கூறினார், இல்லை சுவாமி, இன்று ரத யாத்திரை விடுமுறை. நரேந்திரருடைய தந்தையின் மறைவுக்கு பிறகு வீடு வறுமையில் வாடியது. வீட்டிற்கு மூத்த மகன் அவர். சிறுவயது சகோதர சகோதரிகள் ஓரிருவர் இருந்தனர். தந்தை ஒரு வக்கீலாக இருந்தார். அவர் சொத்து எதையும் விட்டு செல்லவில்லை. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி நரேந்திரர் வேலை தேடிக் கொண்டிருந்தார். அவரது வேலைக்காக குருதேவர் ஈசான் முதலிய பக்தர்களிடம் சொல்லி வைத்திருந்தார். ஈசான் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃபீஸில் ஒரு அதிகாரியாக இருந்தார். குருதேவர் நரேந்திரரை பற்றி மிகுந்த கவலை கொண்டிருந்தார். நான் உன்னை பற்றி ஈசானிடம் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் ஈசான் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்திருந்தார் அல்லவா, அப்போதுதான் சொன்னேன். அவருக்கு பலரை தெரியும் என்றார். பாட்டு ஆரம்பமாக இருந்தது. தம்பூரா, தபேலா முதலிய பக்கவாத்தியங்கள் தயாராக இருந்தன. அந்த வீட்டை சேர்ந்த ஒருவர் மிருதங்கத்தில் தடவுவதற்காக ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு கொண்டு வந்து வைத்தார். மணி 11 இருக்கும். நரேந்திரர் பாட வேண்டுமென்று ஈசான் விரும்பினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார், இப்போதுதான் மைதா வருகிறதா? அப்படியானால் சாப்பாட்டிற்கு நீண்ட நேரம் ஆவது உறுதி. ஈசான் சிரித்து கொண்டே, இல்லை சுவாமி, அவ்வளவு நேரம் ஆகாது. பக்தர்கள் பலர் சிரித்தனர். பாகவத பண்டிதரும் சிரித்து கொண்டே ஒரு சுலோகத்தை சொன்னார். பிறகு அதற்கு பொருள் கூறினார். தத்துவ சாஸ்திரங்களை விட காவியங்கள் மனத்தை கவரக்கூடியவை. காவியங்களை படிக்கும்போதோ கேட்கும்போதோ வேதாந்தம், சாங்கியம், நியாயம், பாதஞ்சலம் என்று தத்துவ சாஸ்திரம் எல்லாம் வறண்டதாக தோன்றுகிறது. காவியங்களை விட மனத்தை சுண்டி இழுப்பது பாட்டு. பாட்டினால் கல் நெஞ்சம் கரைந்து விடுகிறது. சங்கீதத்திற்கு இவ்வளவு கவர்ச்சி இருந்தாலும் ஓர் அழகான பெண் அருகில் வந்தால் காவியம் சுவை இழந்து விடுகிறது. சங்கீதம் கூட மனத்தை கவர்வதில்லை. மனம் முழுவதும் பெண்ணையே நாடி செல்கிறது. ஆனால் பசி வந்தாலோ காவியம், சங்கீதம், பெண் எதுவுமே பிடிப்பதில்லை. அன்ன விசாரம், அதுவே விசாரம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறு, இவர் நல்ல ரசிகர் என்றார். வாத்தியங்களுக்கு சுருதி கூட்டினர். நரேந்திரர் பாட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் குருதேவர் ஓய்வெடுக்க மாடியில் உள்ள விருந்தினர் அறைக்கு சென்றார். அவருடன் மாவும் ஸ்ரீசரும் சென்றார்கள். விருந்தினர் அறை தெருவை அடுத்து இருந்தது. இந்த அறையை கட்டியவர் ஈசானின் மாமனராகிய சேத்ரநாத். ஸ்ரீசரை குருதேவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் மா. இவர் படித்தவர், மிகவும் சாந்த குணம் உடையவர்.
சிறு வயதிலிருந்தே நாங்கள் இருவரும் சேர்ந்து படித்தோம். தற்போது வக்கீலாக இருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இப்படிப்பட்டவர் வக்கீலாக இருப்பதா? மா கூறினார், தவறுதலாக அந்த வழியில் போக வேண்டியதாயிற்று. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கணேஷ் வக்கீலை பார்த்திருக்கிறேன். அவ்வப்போது தட்சிணேஸ்வர காளி கோவிலுக்கு பெரிய மனிதர்களுடன் வருவான். பன்னாவும் வருவான். பார்க்க ஒன்றும் பிரமாதமாக இருக்க மாட்டான். ஆனால் நன்றாக பாடுவான். என்னிடம் அவனுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. கள்ளம் கபடமற்றவன். ஸ்ரீசரை பார்த்து, சாரம் என்று நீ எதை கருதுகிறாய் என்று கேட்டார். ஸ்ரீசர் கூறினார், ஆண்டவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறார். ஆனால் அவருடைய குணங்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அது சரியல்ல. மனிதன் அவரை பற்றி என்ன அறிய முடியும்? எல்லையற்ற விஷயமல்லவா அது? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், தோட்டத்தில் எத்தனை மரங்கள், எத்தனை கிளைகள் என்றெல்லாம் கணக்கிடுவதில் உனக்கு என்ன பயன்? மாம்பழம் சாப்பிடுவதற்காக நீ தோட்டத்திற்கு வந்திருக்கிறாய். மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டு போ. இறைவனிடம் பக்தியும் பிரேமையும் பெறுவதற்காகவே மனித பிறவி இருக்கிறது. நீ பழத்தை சாப்பிட்டு விட்டு போ. நீ கள் குடிக்க வந்திருக்கிறாய். கடையில் எவ்வளவு கள் இருக்கிறது என்ற விவரத்தால் உனக்கு என்ன பயன்? ஒரு டம்ளர் கள் உனக்கு போதும். எல்லையற்ற விஷயங்களையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவனுடைய குணங்களை பற்றி கோடிக்கணக்கான வருடங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் ஒன்றையும் அறிந்து கொள்ள இயலாது. குருதேவர் சிறிது மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் பேசினார். பாட்பாடாவை சேர்ந்த ஒரு பிராமணரும் அங்கே உட்கார்ந்திருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், இல்லற வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. ஈசானின் குடும்பம் பரவாயில்லை. அதனால் கொஞ்சம் நிம்மதி. அப்படி இல்லாமல் பிள்ளைகள் விலைமகளின் வீடு தேடுபவர்களாக, கஞ்சா அடிப்பவர்களாக, குடிகாரர்களாக, சொன்ன பேச்சை கேட்காதவர்களாக இருந்தால் கஷ்டத்திற்கு முடிவே இல்லை. எல்லோரும் தெய்வநாட்டம் உடையவர்களாக, பண்பாடு மிக்கவர்களாக உள்ள குடும்பங்களை அநேகமாக பார்க்க முடிவதில்லை. ஏதோ ஓரிரு வீடுகளைத்தான் அப்படி நான் பார்த்திருக்கிறேன். அடிதடி, சண்டை சச்சரவு, பொறாமை, அத்துடன் நோய் நொடி, துக்கம், வறுமை இவற்றைத்தான் பெரும்பாலும் பார்க்கிறோம். இவற்றை கண்டு நான் அன்னையிடம், அம்மா, இப்போது என் மனத்தை திருப்பிவிடு என்று வேண்டினேன். பார், நரேந்திரன் என்ன ஒரு கஷ்டத்தில் சிக்கியிருக்கிறான். அவனுடைய தகப்பனார் இறந்து விட்டார். வீட்டில் இருப்பவர்களுக்கு உணவில்லை. எவ்வளவு தேடியும் வேலை கிடைக்கவில்லை. எப்படி அலைந்து திரிகிறான்? மாவிடம் கூறினார், மாஸ்டர், நீ முன்பெல்லாம் அடிக்கடி வருவாய். இப்போது ஏன் அப்படி வருவதில்லை? மனைவியிடம் நெருக்கம் அதிகமாகிவிட்டதா என்ன? அது தவறு அல்லவே. எங்கே பார்த்தாலும் காமினி காஞ்சனம்தானே. ஆகவே நான் அன்னையிடம், அம்மா, நான் எப்போது பிறக்க நேர்ந்தாலும் என்னை இல்லறத்தில் ஈடுபடுமாறு செய்துவிடாதே என்று வேண்டுகிறேன். பாட்படா பிராமணர் கூறினார், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இல்லற தர்மத்தை சாஸ்திரங்கள் புகழ்கின்றனவே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், புகழ்கின்றன, ஆனால் அது மிகவும் கடினம். குருதேவர் வேறு விஷயங்களை பற்றி பேசினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், எவ்வளவு பெரிய தவறு நேர்ந்துவிட்டது பார். அங்கே அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் நரேந்திரன் பாடுகிறான். நாம் இங்கே வந்துவிட்டோமே. பிற்பகல் சுமார் 4 மணிக்கு குருதேவர் பண்டித சசதரின் வீட்டிற்கு செல்வதற்காக வண்டியில் ஏறினார். மிகவும் மென்மையான அவரது திருமேனியை வெகு ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டியிருந்தது. நடந்து செல்வதே அவருக்கு கடினமான காரியமாக இருந்தது. அநேகமாக வண்டி இல்லாமல் சிறிது தூரம் கூட அவரால் போக முடிவதில்லை. வண்டியில் ஏறியதும் அவர் பரவச நிலையில் மூழ்கினார். துளி துளியாக மழை விழலாயிற்று. மழைக்காலம். ஆகாயத்தில் மேகம் திரண்டிருந்தது. வழியெல்லாம் சேராகியிருந்தது. பக்தர்கள் வண்டியின் பக்கத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். ரத யாத்திரை திருவிழா கழிப்பில் சிறுவர்கள் ஓலையில் ஊதல் செய்து ஊதியபடி சென்றதை அவர்கள் கண்டனர். வீட்டின் அருகே வண்டி சென்று நின்றதும் வாசலில் வீட்டுத் தலைவரும் உறவினரும் வந்து குருதேவரை வரவேற்றனர். மாடிக்கு சென்றதும் படிக்கட்டை அடுத்து விருந்தினர் அறை இருந்தது. மாடியில் சென்றபோது பண்டித சசதர் குருதேவரை வரவேற்க வந்து கொண்டிருந்தார்.
பண்டிதர் இளமையை கடந்து முதுமையில் அடியெடுத்து வைத்தவராக இருந்தார். அவருடைய உடம்பு பளபளப்பான வெண்ணிறமாக இருந்தது. கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார். பக்தி ததும்ப பணிவோடு குருதேவரை வணங்கி அவரை அழைத்து சென்று அறையில் உட்கார வைத்தார். பக்தர்கள் அவர்களை தொடர்ந்து சென்று அமர்ந்தனர். எல்லோரும் குருதேவரின் அருகில் உட்கார்ந்தார்கள். அவர் திருவாயிலிருந்து வரும் அமுத மொழிகளை கேட்க ஆவலாக இருந்தனர். நரேந்திரர், ராக்கால், ராம், மா மற்றும் பல பக்தர்கள் இருந்தனர். ஹாஸ்ராவும் குருதேவருடன் தட்சிணேஸ்வரத்திலிருந்து வந்திருந்தார். குருதேவர் பண்டிதரை பார்த்தவாறே பரவச நிலையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அதே நிலையில் சிரித்து கொண்டே பண்டிதர் இருக்கும் திசையை நோக்கி பேஷ் பேஷ் என்றார். பிறகு, அது சரி, நீங்கள் எப்படி லெக்சர் செய்வீர்கள் என்று கேட்டார். சசதர் கூறினார், சுவாமி, சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்ல முயல்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கலியுகத்திற்கு நாரதீய பக்தி. சாஸ்திரங்கள் கூறுகின்ற கர்மங்களை செய்ய நேரம் எங்கே இருக்கிறது? தற்கால காய்ச்சலுக்கு தசமூல கஷாயம் சரிப்பட்டு வராது. அதை கொடுத்தால் நோயாளியின் நிலைமை மோசமாகிவிடும். இப்போது ஃபீவர் மிக்சர் தான். கர்மங்களை செய்யும்படி சொல்வதானால் தலையையும் வாலையும் நீக்கிவிட்டு கொடுங்கள். ஆபோ தன்யன்யா போன்ற எல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. காயத்ரி ஜபம் செய்தாலே போதும் என்று நான் மக்களிடம் கூறுவேன். கர்மங்களை பற்றி சொல்ல விரும்பினால் ஈசானை போன்ற இரண்டொரு கர்மவாதிகளுக்கு சொல்லலாம். 1000 லெக்சர் செய்யுங்கள். ஆனாலும் உலகியல் மக்களிடம் அவை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. கல் சுவரில் ஆணி அடிக்க முடியுமா? ஆணையின் தலைதான் உடையுமே தவிர சுவரில் அது ஏறாது. முதலையின் முதுகில் வாளால் வெட்டினால் என்ன நடக்கும்? சாதுவின் சுரை குடுக்கை 4 புண்ணிய தலங்களுக்கும் போய் வருகிறது. ஆனாலும் அதன் கசப்பு அப்படியே தான் இருக்கிறது. உங்கள் லெக்சர் உலகியல் மனிதர்களிடம் பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பதை படிப்படியாக அறிந்து கொள்வீர்கள். எடுத்த எடுப்பில் கன்றுக்குட்டியால் நிற்க முடிவதில்லை. அவ்வப்போது விழும், மறுபடியும் எழுந்து நிற்கும். இப்படித்தானே அது நிற்கவும் நடக்கவும் கற்றுக்கொள்கிறது. பக்தன் யார், உலகியல் மனிதன் யார் என்று உங்களால் பிரித்தறிய முடியவில்லை. அது உங்கள் குற்றமல்ல. சுழற்காற்று அடிக்கும்போது எது புளிய மரம் எது மாமரம் என்பதை முதலில் அறிய முடியாது. இறை அனுபூதி கிடைக்காமல் யாராலும் ஒரே அடியாக கர்மங்களை விட முடியாது. சந்தியா முதலிய கர்மங்கள் எத்தனை நாட்களுக்கு? தெய்வநாமத்தை உச்சரிக்கும்போது கண்களிலிருந்து நீர் வழியாமல் மயிர்கூச்செறியாமல் இருக்கும் வரைதான். ஓம் ராம் என்று ஒரு முறை சொன்னதும் கண்களில் நீர் பெருகுமானால் அதன் பிறகு உங்களுக்கு கர்மங்கள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் சந்தியா முதலிய கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை. பழம் தோன்றியதும் பூ உதிர்ந்து விடுகிறது. பக்தி என்பது பழம், கர்மம்தான் பூ. பெண் கருவுற்றால் அவளால் அதிக வேலை செய்ய முடியாது. உடனே மாமியார் அவளுடைய வேலைகளை நாளுக்கு நாள் குறைக்கிறாள். 10 மாதங்கள் ஆகிவிட்டால் அவளை அநேகமாக வேலை செய்ய விடுவதில்லை. குழந்தை பிறந்த பிறகு அதை கொஞ்சி குலவுவதுதான் மருமகளின் வேலை. வேறு வேலைகளை அவள் செய்ய வேண்டியதில்லை. சந்தியா காயத்ரியில் ஒடுங்குகிறது. காயத்ரி பிரணவத்தில் ஒடுங்குகிறது. பிரணவம் சமாதியில் ஒடுங்குகிறது. மணி ஓசை டம் டா ஆ ம் என்று ஒடுங்குவது போல் யோகி நாதத்தை பிளந்து கொண்டு பரபிரமத்தில் ஒடுங்குகிறான். சமாதியில் சந்தியா முதலிய செயல்கள் ஒடுங்குகின்றன. ஞானிகளுக்கு செயல் துறவு இவ்வாறு ஏற்படுகிறது. சமாதியை பற்றி பேசிக்கொண்டே குருதேவர் பரவச நிலையை அடைந்தார். அவரது நிலவு முகத்திலிருந்து தெய்வீக ஒளி வீசியது. அவருக்கு புற உணர்வு இல்லை, பேச்சு இல்லை, கண்கள் அசைவற்று இருந்தன. அவர் நிச்சயமாக உலகநாதனை தரிசித்து கொண்டிருந்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு புற உணர்வை பெற்றதும் ஒரு சிறுவனைப் போல் நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றார். சமாதி நிலைக்கு பிறகு அவர் இப்படி சொன்னால் படிப்படியாக புற உணர்வை அடைகிறார் என்பது பொருள் என்று பக்தர்களுக்கு தெரியும்.
குருதேவர் பரவச நிலையிலேயே பேசினார். அம்மா, அன்று வித்யாசாகரை எனக்கு காட்டினாய். நான் இன்னொரு பண்டிதரை பார்க்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்டிருந்தேன். ஆகவேதான் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறாய். பிறகு சசதரின் பக்கம் திரும்பி அவரிடம், இன்னும் சிறிது ஆற்றலை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில நாட்கள் சாதனை தவம் செய்யுங்கள். மரத்தில் ஏறும் முன்பே ஒரு குலை பழம் பறிக்க நினைக்கிறீர்களே, ஆனால் இவற்றையெல்லாம் மக்களின் நன்மைக்காக செய்கிறீர்கள் என்று கூறிவிட்டு தலை குனிந்து அவரை வணங்கினார். பிறகு மீண்டும் கூறினார், உங்களை பற்றி முதலில் கேள்விப்பட்டபோது அந்த பண்டிதர் வெறும் பண்டிதர் மட்டுமா, அல்லது அவரிடம் விவேக வைராக்கியம் இருக்கிறதா என்று கேட்டேன். எந்த பண்டிதரிடம் விவேகம் இல்லையோ அவர் பண்டிதரே அல்ல. இறையாணை பெற்றவன் மக்களுக்கு போதிப்பதில் தவறில்லை. ஆணை பெற்ற ஒருவன் மக்களுக்கு போதித்தால் அவனை யாரும் தோற்கடிக்க முடியாது. கலைமகளிடமிருந்து வரும் ஒரே ஒரு ஒளிக்கிரணம் போதும். அந்த சக்தியின் முன்னால் பெரிய பெரிய பண்டிதர்களும் மண்புழுவை போல் ஆகிவிடுகின்றனர். விளக்கை ஏற்றினால் ஈசல் பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக தானாகவே வருகின்றன. அவற்றை அழைக்க வேண்டிய அவசியமில்லை. அதுபோல் இறைவனின் ஆணை பெற்றவன் மக்களை கூப்பிட வேண்டியதில்லை. இன்ன நேரம் லெக்சர் நடக்கும் என்று விளம்பரம் செய்ய வேண்டியதில்லை. அவனுடைய வசீகர சக்தியால் மக்கள் தாமாகவே அவனிடம் வந்து சேர்கின்றனர். அரசர், செல்வந்தர் என்று எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்வீர்கள்? மாம்பழம், இனிப்பு, பணம், காசு, சால்வை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் எதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நான் கூறுகிறேன், போய்விடுங்கள், எனக்கு இவை எதுவும் பிடிக்காது, எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்கிறேன். காந்தக்கல் இரும்பிடம் நீ என் அருகில் வா என்று சொல்கிறதா? வா என்று கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. காந்தக்கல்லின் கவர்ச்சியின் காரணமாக இரும்பு தானாக ஓடி வருகிறது. இவர்கள் பண்டிதர்கள் அல்ல, உண்மைதான். அதற்காக இவர்களுக்கு ஞானம் குறைவு என்று எண்ணக்கூடாது. புத்தக படிப்பினால் ஞானம் கிடைக்குமா என்ன? இறையாணை பெற்றவனின் ஞானத்திற்கு எல்லையே இல்லை. அந்த ஞானம் இறைவனிடமிருந்து வருகிறது. ஒருபோதும் அது தீராது. கிராமப்புறங்களில் நெல் அளக்கும்போது ஒருவன் அளப்பான், மற்றொருவன் குவியலை தள்ளி கொடுப்பான். அதுபோல் இறையாணை பெற்றவன் எவ்வளவு போதித்தாலும் தேவி பின்னால் இருந்து கொண்டு ஞான குவியலை தள்ளி கொடுத்தபடி இருப்பாள். அந்த ஞானம் ஒருபோதும் தீராது. தேவியின் கடைக்கண் பார்வை ஒருமுறை கிடைத்து விடுமானால் அதன் பிறகு ஞானத்திற்கு ஏதாவது குறை இருக்குமா என்ன? இறையாணை பெற்றிருக்கிறீர்களா என்று அதனால்தான் கேட்கிறேன். ஹாஸ்ரா கூறினார், ஆமாம், நிச்சயமாக ஆணை பெற்றிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா? பண்டிதர் கூறினார், ஆணையா? இல்லை, அப்படி ஒன்றும் பெறவில்லை. வீட்டு எஜமானர் கூறினார், ஆணை பெறவில்லைதான், கடமை என்ற உணர்வில் லெக்சர் செய்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆணை பெறாதவனின் லெக்சரால் என்ன பயன்? பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த ஒருவன் தனது லெக்சரில், சகோதரர்களே, நான் எவ்வளவோ கள் குடித்தேன், நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். இதை கேட்டு அங்கே கூடியிருந்த மக்கள், பொறுக்கி, கள் குடித்தானா, என்னென்ன செய்திருக்கிறான் பார்த்தாயா என்ற தங்களுக்குள் பேச ஆரம்பித்தார்கள். இவர்களின் லெக்சரால் விபரீதம்தான் விளைகிறது. எனவே நல்லவனாக இல்லாவிட்டால் அவனது லெக்சரால் எந்த பயனும் இல்லை. பரிசாலை சேர்ந்த உதவி நீதிபதி ஒருவர் என்னிடம், சுவாமி, நீங்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பியுங்கள், நானும் கச்சை கட்டி கொண்டு இறங்குகிறேன் என்று சொன்னார். அதற்கு நான் அவரிடம் சொன்னேன், அப்பா பொறு, இதை கேள். காமார்புகூரில் ஹல்தார்புகூர் என்ற குளம் இருக்கிறது. அதன் கரையில் பலரும் வெளிக்கு போவார்கள். காலையில் குளத்திற்கு வருபவர்கள் அவர்களை திட்டுகிற திட்டில் பூதங்கள் கூட ஓடிவிடும். ஆனால் இந்த ஏச்சாலும் பேச்சாலும் எந்த பயனும் ஏற்படவில்லை. மறுநாளும் அதே கதைதான். சில நாட்களுக்கு பிறகு கும்பினியிலிருந்து ஒரு சேவகன் குளத்தின் அருகில் ஓர் அறிவிப்பு பலகையை வைத்தான். என்ன ஆச்சரியம், அசுத்தம் செய்வது அடியோடு நின்றுவிட்டது. ஆகவேதான் சொல்கிறேன், சாத்தனும் சடையனும் லெக்சர் செய்வதால் எதுவும் நடக்கப் போவதில்லை. சீருடை அணிந்தால்தானே மக்கள் மதிப்பார்கள். இறையாணை இல்லாவிட்டால் மனிதர்களுக்கு போதிப்பது நடக்காது.
மனிதர்களுக்கு போதிப்பவனுக்கு அதிக சக்தி வேண்டும். கல்கத்தாவில் பல ஹனுமான் பூரிகள் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் மோத வேண்டும். இங்கே இருப்பவர்களை சூட்டிக்காட்டி இவர்களெல்லாம் வெறும் ஆடுகள். சைத்தன்ய தேவர் ஓர் அவதார புருஷர். அவ்வளவு செய்துவிட்டு போனாரே, அதில் ஏதாவது இன்றே மிஞ்சி இருக்கிறதா? சொல் பார்க்கலாம். அப்படி இருக்க ஆணை பெறாதவனின் லெக்சரால் ஏதாவது பயன் ஏற்படுமா? ஆகவே தான் இறைவனின் பாத கமலங்களில் மூழ்குங்கள் என்கிறேன். இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பிரேம பித்து கொண்டவராய் பாட ஆரம்பித்தார். மூழ்குக 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 மனமே, இந்த கடலில் மூழ்கினால் மரணமில்லை. இது அமுதக்கடல் அல்லவா? நான் நரேந்திரனிடம், இறைவன் இனிமை கடல், இந்த கடலில் நீ மூழ்குவாயா மாட்டாயா சொல். ஒரு கிண்ணம் நிறைய இனிப்பு பானகம் இருப்பதாக வைத்துக்கொள். நீ ஈயாக இருக்கிறாய். எங்கே உட்கார்ந்து அதை குடிப்பாய்? சொல் பார்க்கலாம் என்று கேட்டேன். அதற்கு அவன், கிண்ணத்தின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு நாக்கை நீட்டி குடிப்பேன். கிண்ணத்தின் விளிம்பை தாண்டி அதிகம் உள்ளே போனால் மூழ்கி விடுவேனே என்று சொன்னான். அதற்கு நான், அப்பா, இது சச்சிதானந்த கடல், இதில் மரண பயம் இல்லை, இது அமுத கடல் என்றேன். பக்தி, பிரேமை இவற்றில் எல்லை மீறி போகக்கூடாது என்று அஞ்ஞானிகள்தான் சொல்வார்கள். பகவத் பிரேமைக்கு எல்லை என்று ஏதாவது இருக்கிறதா என்ன? அதனால்தான் சச்சிதானந்த சாகரத்தில் மூழ்குங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இறை அனுபூதி கிடைத்துவிட்டால் பிறகு என்ன கவலை? அப்பொழுது ஆணையும் கிடைக்கும், மக்களுக்கு போதிக்கவும் செய்யலாம். இதோ பாருங்கள், அமுத கடலை அடைவதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன. எப்படியாவது இந்த கடலில் விழ முடிந்தால் போதும். ஓர் அமுத குளம் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்படியாவது இந்த அமுதத்தில் ஒரு துளி நாக்கில் விழுந்தாலே நீங்கள் மரணமற்ற தன்மையை அடைந்து விடுவீர்கள். நீங்களே குதித்தாலும் சரி, படிக்கட்டின் வழியாக மெல்ல மெல்ல இறங்கி ஒரு துளி சாப்பிட்டாலும் சரி, அல்லது யாராவது உங்களை பிடித்து தள்ளினாலும் சரி, பலன் ஒன்றுதான். அமுதத்தை சிறிது சுவைத்தாலே அமரத்துவம் கிடைத்துவிடும்.